ஹலோ ஆல், வெல்கம் டு மஹீஸ் மேக்ஸ் அகாடமி. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி எக்ஸாம்லாம் ரிப்பீட்டடாக கேட்ட இந்த ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண போகிறோம். A can complete a work in 10 days, B in 12 days and C in 15 days. All of them began to work together, but A had to leave the work after 2 days of the start and B 3 days before the completion of the work. How long did the work last? அதாவது பார்த்தீங்கன்னா ஏ பி அண்ட் சி தனித்தனியாக ஒர்க் பண்ணால் எத்தனை நாள் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. தென் 3 பேர் சேர்ந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் 3 பேர் சேர்ந்து 2 days தான் ஒர்க் பண்ணுறாங்க. 2 days முடிகிறப்ப என்ன ஆகுதுன்னா ஏ வந்து லெஃப்ட் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் பி அண்ட் சி வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு 3 days பிஃபோர் என்ன ஆகுதுன்னா பியும் லெஃப்ட் ஆயிடுறாரு. ஸோ ரிமைனிங் அந்த 3 days வந்து ஒர்க் பண்ணுறது யாரு? சி மட்டும் தான் ஒர்க் பண்ணுறாரு. அப்படின்னா அந்த ஒர்க்கு கம்ப்ளீட் ஆக எத்தனை நாள் தான் ஆச்சு? அதான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது படி பார்த்தோன்னா ஏ 10 daysலையும் பி 12 daysலையும் சி 15 daysலையும் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியும். இதை வந்து ஒர்க்கு கன்வெர்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? ரெசிப்ரோக்கலாக எழுதுவோம் இல்லையா? 1/10, 1/12 அண்ட் 1/15 எழுதுவோம். ஃபஸ்ட்டு 3 பேர் சேர்ந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் 2 days தான் ஒர்க் பண்ணுறாங்க. 3 பேர் சேர்ந்து அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவோம்? நம்ம ஆட் பண்ணுவோம் அந்த 3 வேல்யூவையும். அதாவது 1/10 + 1/12 + 1/15. 2 days தான் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறனால இன்ட்டு 2. ஓகேங்களா? இதை வந்து இப்போ என்ன பண்ணணும்னா எல்சிஎம் எடுத்து ஆட் பண்ண போகிறோம். அப்படி ஆட் பண்ணோன்னா 15/16 கிடைக்கும். இன்ட்டு 2ன்னு இருக்குது. ஸோ இதோடைய ஃபைனல் ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும்னா 1/2. அதாவது 3 பேரும் சேர்ந்து 2 daysல பண்ண ஒர்க் என்னன்னா ஹாஃப் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது 1/2 ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போது அந்த மீதி இருக்க ஒர்க் வந்து பிஎன்சி பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி சி தனியாக எத்தனை நாள் ஒர்க் பண்ணுறாரு நம்ம பார்த்தோம்? 3 days ஒர்க் பண்ணுறாரு. ஏன்னா பி வந்து 3 daysக்கு முன்னாடி போயிட்டாரு. அப்போ சி வந்து 3 days தான் ஒர்க் பண்ணுறாரு. அந்த 3 days தனியாக ஒர்க் பண்ணுறாரு. ஓகேங்களா? அப்போ இந்த 1/15 ஒர்க்கு அவரால் பண்ண முடியும். ஆனால் அவர் தனியாக பண்ண ஒர்க் எத்தனை? 3 days ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ சியோடைய 3 day ஒர்க்கு அப்படிங்கிறப்ப 1/15 × 3. ஓகேங்களா? இது வந்து 3 பேரும் சேர்ந்து பண்ணது. இது சி மட்டும் பண்ணது. அப்போ இதோடைய ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்கும்? நமக்கு 1/5ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ கம்ப்ளீட் ஆனது இது 3 பேர் சேர்ந்து பண்ணது, இது சி மட்டும் பண்ணது. இப்போ பி அண்ட் சி மட்டும் பண்ணது வேணும் இல்லையா? பி அண்ட் சி வேணும். அதுக்கு முன்னாடி இப்போ இது 2 ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணது தெரியும். ஸோ ரிமைனிங் ஒர்க்கு தானே இவங்க பண்ணியிருப்பாங்க, இவங்க 2 பேரும் சேர்ந்து. ஸோ இது 2ஐயும் ஆட் பண்ணி டோட்டல் ஒர்க்லேருந்து ரெடியூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? ரிமைனிங் ஒர்க் கிடைக்கும். ஸோ இது 2ஐயும் ஆட் பண்ணும்போது 1/5 + 1/2. இதை வந்து எதுலேருந்து சப்ராக்ட் பண்ணணும்? 1லேருந்து சப்ராக்ட் பண்ணணும். அப்படி சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு ஃபைனல் என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 3/10ன்னு கிடைக்கும். ஸோ ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ இருக்குது? 3/10 ஒர்க்கை தான் யார் பண்ண போகிறா? பிஎன்சி பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? அதாவது இது 2ம் ஏற்கனவே இவங்க 2 பேர் பண்ணது. இவங்க 3 பேர் பண்ணது இந்த 1/2. சி மட்டும் இந்த 3 days பண்ணது இந்த 1/5. டோட்டல் ஒர்க் எப்போவுமே நம்ம என்னன்னு தான் எடுத்துப்போம்? 1ன்னு தான் எடுத்துப்போம். ஸோ அந்த 1லேருந்து ரெடியூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ரிமைனிங் ஒர்க்கை தான் யார் பண்ணுவா? அந்த பிஎன்சி பண்ணது. ஆனால் பிஎன்சி எத்தனை நாள் ஒர்க் பண்ணாங்க நமக்கு தெரியாது. அதை தான் இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ரிமைனிங் இருக்க ஒர்க்கு 3/10. அதை வந்து பிஎன்சி தான் பண்ணுறாங்க. பிஎன்சி தனியாக ஒர்க் பண்ணால் எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க நமக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ அதைப்படி தான் பிஎன்சிக்கு சேர்த்து அப்படிங்கிறப்ப 2ஐயும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இதை வந்து என்ன பண்ணணும்? இப்போ நம்ம எல்சிஎம் எடுத்து ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணும்போது நமக்கு ஃபைனலாக என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 3/20 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். ஸோ பிஎன்சி சேர்ந்து ஒர்க் பண்ணால் இவ்வளோ ஒர்க் பண்ண முடியும் அவங்களால. ஆனால் ரிமைனிங் இருக்க ஒர்க் இவ்வளோ தானே. ஸோ இது 2ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சிரும்னா அவங்களுக்கு எத்தனை நாள் அந்த ஒர்க்கை பண்ணாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி இதை வந்து ஒர்க்கில் இருக்குது, அதை வந்து டேக்கு கன்வெர்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா ரெசிப்ரோக்கலாக எழுதுவோம். ஸோ 20/3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை என்ன பண்ண போகிறோம்? இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். அவங்க 2 பேரும் பண்ண ஒர்க்கு டேயில் கன்வெர்ட் பண்ண டேயில் தெரியணும் நமக்கு. அதுக்காக இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். ஸோ 20/3 × 3/10. ஸோ இதோடைய ஃபைனல் ஆன்சர் 2 days. அவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ண ஒர்க்கு வந்து 2 daysல பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ டோட்டலாக அந்த ஒர்க் கம்ப்ளீட்டாக எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறதான் கொஸ்டினில் கேட்டிருந்தது. ஃபஸ்ட்டு 3 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண டைம் வந்து 2 days ஒர்க் பண்ணியிருந்தாங்க இல்லையா? தென் சி மட்டும் தனியாக எத்தனை நாள் ஒர்க் பண்ணாரு? 3 days ஒர்க் பண்ணாரு. இப்போ பி அண்ட் சி சேர்ந்து 2 days ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக நமக்கு 7 days அந்த ஒர்க்கு கம்ப்ளீட்டாக 7 days ஆச்சு. நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இது போல மேலும் வீடியோக்களை பார்க்கறதுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.